الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يلج النار رجل بكى من خشية الله أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்டு நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறது. நாம் பிறக்கும் போது அழுந்து கொண்டே பிறந்தோம். ஒரு குழந்தை அதனுடைய தேவையை அழுகையின் மூலமே நிறைவேற்றிக் கொள்கிறது. பசியா, குழந்தை அழுவும். தாய் அந்த அழுகையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வாள். தாயுடைய அரவணைப்பு தேவையா, குழந்தை அழுவும். தாய் அதை விளங்கிக் கொள்வாள். எனவே மனிதனுடைய ஆரம்ப கட்டம் அழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறது. குழந்தை அளவில்லை என்றால் டாக்டர் அந்த குழந்தையை அள வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள், அள வைப்பார்கள். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை முடிவடையும் போது அழுகையை கொண்டு முடிவடைய கூடாது. எங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் அழுகையை கொண்டு இருந்தாலும் முடிவு சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு அமைய வேண்டும். அழுகையை கொண்டு அமைந்துவிடக் கூடாது. ஒரு கவிஞர் சொல்கிறாரே, வலதற்க உம்முக யப்ன ஆதம் பாக்கியா வன்னாசு ஹவுலக யضحكون சுரூரா. மனிதனே, நீ பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் உன்னை சூழ இருக்கக்கூடியவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். நீ அழுந்து கொண்டு பிறந்தாய். ஒவ்வொரு பெற்றோர்களும் எங்களுக்கு ஒரு மகன் வரப்போகிறான், மகள் வரப்போகிறாள் என்ற சந்தோஷத்தில் அவர்கள் இருப்பார்கள். பிரசவ நேரம் கஷ்டமான ஒரு தருணமாக இருந்தாலும், கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு கஷ்டமான ஒரு தருணமாக இருந்தாலும், குழந்தையை பார்க்க போகிறோமே என்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். நாம் பிறக்கும் போது எங்களை சூழ் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவார்கள், சிரித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் அழுந்து கொண்டே பிறப்போம். நீ வஃபாத்தாக கூடிய நாள் உனக்கு சூழாக இருக்கக்கூடியவர்கள் அழுந்து கொண்டிருப்பார்கள். எங்களுடைய சகராத்துடைய நேரத்தில், அந்த கர்ஹராவுடைய நேரத்தில், சொந்த குழிக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு பக்கத்தில் இருந்து அழுந்து கொண்டிருப்பார்கள்.
நீ சிரித்துக் கொண்டே சந்தோஷமாக வஃபாத்தாகுவதற்காக நிறைய நற்கர்மங்களை செய்து கொள் என்று அந்த கவிஞர் சொல்கிறார். எங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் அழுகையை கொண்டு இருந்தாலும் முடிவு சந்தோஷத்தோடு சிரிப்போடு மனமகிழ்ச்சியோடு அமைய வேண்டும் என்றால் இந்த துன்யாவில் அல்லாஹ்வை அஞ்சி பயபக்தியோடு இறையச்சத்தோடு வாழ்ந்தால்தான் அது சாத்தியம். கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த துன்யாவில் நாம் நிறைய அழுகிறோம். துன்யாவை இழக்கும் போது அழுகிறோம். தொழில் வியாபாரத்தில் ஒரு லொஸ் ஏற்பட்டால் கண்ணீர் வருகிறது. எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவருக்கு ஒரு ஆபத்து என்றால் கண்ணீர் வருகிறது. தாங்க முடியாத ஒரு கஷ்ட துன்பம் என்றால் கண்ணீர் வருகிறது. எங்களில் எத்தனை பேர் நரகத்தை நினைத்து அழுந்திருக்கிறோம், கியாமத்தை நினைத்து மஹ்ஷருடைய மைதானத்தை நினைத்து அழுந்திருக்கிறோம். குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அதனுடைய அர்த்தத்தை விளங்கி எங்களில் எத்தனை பேர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்திருக்கிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, முஃமின்கள் என்றால் யார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் இருக்கிறார்களே, அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் அவர்களுடைய கல்பு நடுங்கும், உள்ளம் பயப்படும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ, அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் زَادَتْهُمْ ஈமானா, ஈமான் கூடும். وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ, தங்களுடைய ரப்பின் மீது அவர்கள் தவக்குல் வைப்பார்கள். அல்லாஹ்வின் மீது பூர்த்தியான நம்பிக்கை இருக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை ஓதி அதனுடைய அர்த்தங்களை விளங்கி கண்ணீர் வடிப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும் போது لو انزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله, இந்த குர்ஆனை ஒரு மலையில் நாம் இறக்கியிருந்தால் அந்த மலை இந்த குர்ஆனை ததப்புர் செய்து குர்ஆனை விளங்கிக் கொண்டால் அது சுக்கு நூறாகிவிடும். முத்தசத்தி என்றால் நடுவாக பிளந்துவிடும். கணேசக்குரிய சகோதரர்களே, வானம் பூமி பெரும் பெரும் படைப்புகள் எல்லாம் குர்ஆனை சரியான முறையில் விளங்கிக் கொண்டால் சின்ன பின்னமாகிவிடும். மனிதர்களாகிய நாம் பலகீனமான ஒரு படைப்பு. அவ்வளோ பெரும் பெரும் படைப்புகள் எல்லாம் குர்ஆனை தாங்காத போது மனிதர்களாகிய நாம் இரத்தமும் சதையுமாக இருக்கிறோம். மிருதுவான இதயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதில்லை. குர்ஆனுடைய ஆயாத்துகளை வசனங்களை விளங்கி ஒரு முறையாவது நாம் கண்ணீர் வடித்திருக்கிறோமா? கணேசக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் கேட்கிறான். அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு, விசுவாசம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் செய்து அவர்களுடைய உள்ளம் பயப்படுவதற்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வை ஞாபகம் செய்து உள்ளத்தால் அஞ்சக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இன்னும் நேரம் அமையவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கணேசக்குரிய சகோதரர்களே, அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், தௌராத், இன்ஜீல், அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்ட சமூகம், அவர்களுடைய அந்த வேதங்களுடைய வசனங்களை விளங்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபகால அலைஹிமில் அமத், காலம் நீடித்துக் கொண்டே போனது. எனவே ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய நெஞ்செல்லாம், உள்ளங்கள் எல்லாம்
கல்லெஞ்சாக மாறிவிட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருடுவதற்காக வீட்டினுடைய கூரையில் இருக்கக்கூடிய அந்த ஓடுகளை அகற்றினார். வீட்டில் இறங்கினார். ஒரு வயோதிபர் இரவுடைய நேரம் குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைத்து பயப்படுவதற்கு அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்ற வசனம் ஓதப்படுகிறது. அந்த வசனத்தை கேட்ட ஃபுதைல் இப்னு இயாத் அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார். அன்று தௌபா செய்தவர் பிற்காலத்தில் பெரும் ஒரு அறிஞராக மாறினார். கணேசக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்களை நாம் சரியாக விளங்கிக் கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கும். குர்ஆனுடைய சில வசனங்கள் இருக்கிறது, அந்த வசனங்களுடைய அர்த்தத்தை லா யஅலமுஹு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஹாமீம், அலிஃப் லாம் மீம், இது போன்ற வசனங்கள், இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் மாத்திரம் அறிந்தவர். இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது, ஃபத்வாக்கள், மஸ்அலாக்கள், சட்ட திட்டங்களோடு சம்பந்தப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள். யாருக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஆழமான அறிவிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அந்த வசனங்களை சரியாக விளங்கிக் கொள்வார்கள். மூன்றாவது, மறுமையோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள், சொர்க்கம் நரகத்தோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாராலும் விளங்கிக் கொள்ளலாம். அந்த வசனங்களை ஓதி அர்த்தத்தை விளங்கி கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், இதா யுத்லா அலைஹிம், அவர்கள் மீது குர்ஆனுடைய வசனங்கள், வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் யஹிரூன லில் அஸ்கானி சுஜ்ஜதா, சுஜூதில் விழுந்து விடுவார்கள். வயகூலூன சுப்ஹான ரப்பினா, எங்களுடைய ரப் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அவர்கள் சொல்வார்கள். இன் கான வஅது ரப்பினா லமஃஊலா, எங்களுடைய ரப்புடைய வாக்குறுதி எப்பொழுதும் நிறைவேற்றப்படும் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வயஹிரூன லில் அஸ்கானி யப்கூன வயஸீதுஹும் குஷூஆ, வேதவசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், வேதவசனங்கள் சொல்லப்பட்டால் சுஜூதில் விழுந்து விடுவார்கள். யப்கூன், அழுவார்கள். வயஸீதுஹும் குஷூஆ, அவர்களுடைய பயம் அச்சம் மென்மேலும் அதிகமாகிக் கொண்டே போகும். கணேசக்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உர்வா இப்னு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர பிள்ளை அப்துல்லாஹ் சொல்கிறார், ஜுபைர் இப்னு அவ்வாம் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளை திருமணம் செய்திருந்தார். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர பிள்ளை அப்துல்லா சொல்கிறார், என்னுடைய பாட்டி அஸ்மா பின்த் அபீ பக்கரிடம் நான் கேட்டேன், கைஃப கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சமிஉல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் குர்ஆனை கேட்டால் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், தத்மஉ அயுனுஹும் வதக்ஷஇரு ஜுலூதுஹும், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் போது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும், அவர்களுடைய தோள்கள் எல்லாம் சிலிர்த்துவிடும். கணேசக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்களை விளங்கி விளங்கி ஓதுவோம். கணேசக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிருதுவான குணமுடையவர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்பீரமானவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு
மிருதுவான குணமுடையவர். وكان أبو بكر رجلا بكاء لا يملك عينيه إذا قرأ القرآن. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக அழக்கூடியவர். லா யம்லிகு ஐனைஹி இதா கரஅல் குர்ஆன். அவர் குர்ஆனை ஓதினால் அவருடைய அழுகையை அவரால் கட்டுப்படுத்த முடியாது. குர்ஆன் ஓதும் போது அழுந்து அழுந்துதான் ஓதுவார்கள். சில யமன் வாசிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார்கள். அந்த இடத்தில் குர்ஆன் ஓதப்பட்டது. வந்த அனைத்து யமன் வாசிகளும் கண்ணீர் வடித்தார்கள், அழுந்தார்கள். சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாகதா குன்னா, நாம் இவ்வாறுதான் இருந்தோம். குர்ஆன் ஓதப்படும் போது நாம் எல்லாரும் அழுந்தோம். சும்ம கஸபில் குலூப், பிறகு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டது. இப்பொழுது அழக்கூடியவர்கள் குறைவு என்றார்கள். இதை சொன்னது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எங்களுடைய காலத்தை பார்த்தால் குர்ஆனை கேட்டு குர்ஆனை விளங்கி எங்கள் எத்தனை பேர் அழுந்திருக்கிறோம். முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய வேதங்களை கேட்டு கண்ணீர் வடித்தவர்கள், இறையச்சத்தால் மென்மேலும் வளர்ந்தவர்கள் ஏராளம், வழிகெட்டு போனவர்களும் ஏராளம். நாம் குர்ஆனை வேதமாக கொடுக்கப்பட்ட சமூகம். குர்ஆனை விளங்கி எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக அழமாட்டார், கம்பீரமானவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சுபஹுடைய தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சூரா யூசுஃபை ஓதினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை அல்லாஹ் சூரா யூசுஃபில் சொல்லி காண்பிக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை பிரிந்து அழுந்து அழுந்து கண் பார்வையை இழந்து தாங்க முடியாத கஷ்டம், இரண்டாவது மகனையும் இழக்கிறார்கள். இந்த நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலைகளை, தாங்க முடியாத மனவேதனைகளை நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம்தான், வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன், அல்லாஹ்விடத்தில் தான் சொல்வேன். இன்னமா அஷ்கு பஸ்ஸி, பஸ் என்றால் மனதில் அடக்கி அடக்கி வைத்திருக்கக்கூடிய கவலை. அந்த கவலைகளை நான் அல்லாஹ்விடம் தான் முறைப்பாடு செய்கிறேன் என்ற வசனம் வந்ததும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுந்தார்கள். அந்த அழுகையுடைய சத்தம் கடைசி சப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்டது. கணேசக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை சுற்றி பார்ப்பது வழக்கம். ஒரு நாள் இரவுடைய நேரம் தனது ஆட்சிக்குட்பட்ட பகுதியை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டில் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது. நின்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சூரா முஸ்ஸம்மிலை அந்த சஹாபி ஓதிக் கொண்டிருக்கிறார். இன்ன லதைனா அவ்காலா வ ஜஹீமா வ தஆமன் ஸா குஸ்ஸத்தி வ அஸாபன் அலீமா என்ற வசனங்கள் ஓதப்படுகிறது. இன்ன லதைனா அன்காலா வ ஜஹீமா, எங்களிடத்தில் விலங்குகள் இருக்கிறது, நரகமும் இருக்கிறது. கைகளில் கால்களில் விலங்கிடப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். தொண்டையில் இறங்காத சாப்பாடு இருக்கிறது, நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுந்தார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு சிவற்றை கட்டிப்பிடித்தார்கள். அன்றிலிருந்து படுத்த படுக்கையாகினார்கள். பல மாத காலம் நோயில் இருந்தார்கள். பலர் வந்து நோய் விசாரித்து விட்டு சென்றார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள்
படுக்கையாகுவதற்கு என்ன காரணம் என்று உமர் ரலியல்லாஹு அவர்களை பெட்டோடு ஆக்கியது இந்த குர்ஆனுடைய வசனங்கள். கணேசக்கூடிய சகோதரர்களே, குர்ஆனை விளங்கி ஓதுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக குர்ஆனை விளங்கி ஓதுவோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ருஹ்பான்களை கண்டார்கள். ருஹ்பான்கள் என்றால் துறவிகள், எல்லாத்தையும் துறந்தவர்கள். இஸ்லாம் துறவரத்தை தடுக்கிறது. லா தரூரத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் என்பது கிடையாது. துனியாவுடைய எல்லா ஆசா பாசங்களை விட்டுவிட்டு அமல் இபாதத்தில் எனது காலத்தை கழிப்பேன் என்று ஒருவன் அமல் இபாதத்திலேயே அவனது காலத்தை கழித்தால் அது தவறு. இஸ்லாம் அப்படி வழிகாட்டவில்லை. ஏனைய மதத்தினர்களில் ருஹ்பான்கள், துறவிகள் இருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலும் எல்லா மதத்திலும் துறவிகள் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சில துறவிகளை கண்டார்கள். பார்த்து அவருக்கு கவலை வருகிறது. இவர்களுக்கு துன்யாவும் இல்ல, ஆகிரமும் இல்ல. அவர்களை பார்த்ததும் குர்ஆனுடைய சில வசனங்கள் ஞாபகம் வருகிறது. உஜூஹு யௌமைதின் காஷிஆ, அந்த கியாமத்துடைய நாள் சில முகங்கள் தாழ்வடைந்திருக்கும், தலையை தாழ்த்தி கொண்டிருக்கும். ஆமிலத்துன் நாசிபா, தவறை சரி என்று நினைத்து பிடிவாதமாக செய்தவர்கள், அதில் உறுதியாக இருந்தவர்கள். தஸ்லா நாரன் ஹாமியா, கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்திற்கு செல்வார்கள். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, கொதிக்கக்கூடிய ஊற்றுகளில் இருந்து அவர்களுக்கு தண்ணீர் போட்டப்படும். லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ, முட்களை தவிர அவர்களுக்கு சாப்பாடாக வேறு எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. அந்த தரீஅ என்ற முட்கள் லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அவர்களை கொழுக்க வைக்கவும் மாட்டாது, பசியை போக்கவும் மாட்டாது. தரீஅ என்ற உணவை அவர்கள் சாப்பிட்டால் உடம்பில் உடைய பாட்டுகள் எல்லாம் உருகி வடியும். இந்த வசனங்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதி ஓதி அழுந்தார்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, மக்காவுடைய ஆரம்ப காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய ஆரம்ப காலம், குஃபார் மக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த காலகட்டம் ரோம் சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம் பல நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஹபஷா என்ற ஒரு சாம்ராஜ்யமும் இருந்தது, அவர்களும் பல நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இன்று ஹபஷா என்று சொல்லும் போது ஏழை மக்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். அந்த காலத்தில் ஹபஷா என்பது பெரும் ஒரு சாம்ராஜ்யம். அரபு நாடுகள் எல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அனுமதி கொடுத்தார்கள். அங்கு நல்ல ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் உங்களை பாதுகாப்பார் என்று அனுப்பி வைத்தார்கள். ஹபஷாவுடைய மன்னன் நஜாஷி தூய்மையான ஒரு கிறிஸ்தவர். ரசூலுல்லாஹுடைய மெசேஜ்கள் அவருக்கு அதுவரை சென்றடைந்திருக்கவில்லை. அவர் தூய்மையான கிறிஸ்தவத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு கூட்டம் ஹிஜ்ரத் செய்கிறது. நஜாஷி மன்னன் பேசுகிறான், உங்களுடைய தூதர் உங்களுக்கு என்ன சொல்லி தருகிறார்? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலிய்யா நஅபுதுல் அஸ்னாம், நாம் ஜாஹிலியத் கால மக்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம்.
வனக்குலுல் மைதா, செத்ததை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். வனத்தில் ஃபவாஹிஷ், பாவங்களை, மானக்கேடான செயல்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். சொல்லிக்கொண்டே போனார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னர்தான் இந்த பாவங்களை எல்லாம் நாம் விட்டோம். அதற்கு பின்னர் சில குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தார். நஜாஷி மன்னன், தூய்மையான ஒரு கிறிஸ்தவர், எந்த வசனங்களை ஓதினான் அவர் மனமாற்றம் பெறுவாரோ அந்த வசனங்களை ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதினார்கள். காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذكر رحمة ربك عبده زكريا. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய வசனம். இஸ் நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மறைமுகமாக தன்னுடைய ரப்பிடம் துஆ செய்தார், அல்லாஹ்வை அழைத்தார். ரப்பே, எனது முள்ளுகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது, முடிகள் நரைத்து விட்டது. குழந்தை பாக்கியத்தை கேட்கிறார். அல்லாஹ் யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்ததாக குர்ஆனுடைய வசனங்களில் சொல்கிறான். இந்த வசனங்களை எல்லாம் அவர் ஓதி காண்பித்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் சம்பந்தமான குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே போனார். நஜாஷி மன்னர் இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அழுந்தார். தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுந்தார். சில முஅர்ரிகூன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், அவருடைய கையில் பைபிள் இருந்தது. பைபிள் நனையக்கூடிய அளவுக்கு அழுந்தார். இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். கணேசபுரி சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்களை நாம் சரியாக விளங்கினால், விளங்கி ஓதினால், விளங்கி கேட்டால் எங்களுடைய வாழ்க்கையை அந்த குர்ஆன் மாற்றிவிடும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், குர்ஆனில் வசனம் வருகிறது, வஇன் துபது மா ஃபீ அன்ஃபுசிக்கும் வ துக்ஃபுஹு யுஹாசிபுக்கும் பில்லாஹ். உங்களுடைய மனதில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், உங்களுடைய மனதில் உள்ளதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் அல்லாஹ் அதை உங்களிடம் கேள்வி கேட்பான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பயந்தார்கள். மனதால் நினைக்கக்கூடியதற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறதா? இந்த குர்ஆனுடைய வசனத்தை நினைத்து அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன். மனதில் மறைத்து வைத்திருக்கக்கூடியதற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறதா? அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். இதை நினைத்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுந்து கொண்டே இருப்பார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்குகிறது. அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன வ தضحكون வலா தப்கூன். குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள், சிரிக்கிறீர்கள், அழாமல் இருக்கிறீர்கள். இது குஃபார்களுடைய விடயத்தில் அருளப்பட்ட வசனம். சுஃபாவாசிகள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டதும், சுஃபாவாசிகள் அனைவர்களும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி கத்தி அழுந்தார்கள். அவர்களை பார்த்த ரசூலுல்லாஹ்வும் சேர்ந்து அழுந்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, லா யலிஜுன் நார ரஜுலுன் பகா மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் அழுந்த ஒரு மனிதன் நரகம் போக மாட்டான். எங்களுடைய கண்களினால் அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தினால் கண்ணீர் வடிந்தால் ஒரு நாள் நாம் நரகம் நுழைய மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிகளிடம் குர்ஆனை ஓத சொல்லி கேட்பார்கள். ஒரு தடவை ஒரு கல் பாறையில் ரசூலுல்லாஹ் அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வோடு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்களும் அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இக்ரா அலைய,
என் மீது ஓதி காண்பியுங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அக்ரஉ அலைக வ அலைக உன்ஸில், யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்கள் மீது அருளப்பட்டது, நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பதா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, என் அல்லாதவரிடம் இருந்து குர்ஆனுடைய வசனங்களை கேட்க நான் விரும்புகிறேன். சூரா நிசாவுடைய சில வசனங்களை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதினார்கள். ஓதிக்கொண்டே வரும்போது இந்த ஆயத்து வருகிறது, فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ, ஒவ்வொரு உம்மத்திலும் சாட்சியாளர்களை நாம் கொண்டு வருவோம். மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது சிலர் சொல்வார்கள், எங்களுக்கு நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லை என்று சொல்வார்கள். அந்தந்த நபிமார்கள் வந்து சாட்சி சொல்வார்கள், நான் இவர்களுக்கு சொன்னேன். وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا, நபியே, உங்களை இவர்களுக்கு எதிராக நாம் கொண்டு வரும் போது எவ்வாறு இருக்கும்? ரசூலுல்லாஹ் சாட்சியாளராக கொண்டு வரப்படுவார்கள். இந்த வசனம் வந்ததும் தனது உம்மத்தை நினைத்து ரசூலுல்லாஹ் அழுந்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அர்த்தங்களை விளங்கி கண்ணீர் வடிப்போம். ரசூலுல்லாஹ் இரவுடைய நேரத்தில் எழும்பினால் 3 தடவை சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று ஓதுவார்கள். சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று ஓதிவிட்டு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவார்கள். இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். வானம் பூமியை அல்லாஹ் படைத்தது இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய விடயத்தில் அறிவுடையவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. அல்லதீன, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், யஸ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜம்பிஹிம், நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் சாய்ந்து கொண்டும் அல்லாஹ்வை அவர்கள் ஞாபகம் செய்வார்கள். வயதஃபக்கரூன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய இந்த படைப்பில் அவர்கள் யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள். ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ், இதையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார், நீ பரிசுத்தமானவன், எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று அவர்கள் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், வைலுன் லிமன் கராஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இதை விளங்காதவனுக்கு நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய பதுவா இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இதை நாம் சிந்திக்கவில்லை என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாவுக்கு ஆளாகுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக இந்த வசனத்துடைய அர்த்தத்தை தர்ஜமா எல்லா மஸ்ஜிதுகளிலும் இருக்கிறது, எங்களுடைய வீடுகளிலும் இருக்கும். எடுத்து வாசிப்போம், விளங்குவோம். சில வசனங்கள் லா யஅலமுஹு இல்லல்லாஹ், ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அல்லாஹ் மட்டும்தான் அதனுடைய அர்த்தத்தை அறிந்தவர். இன்னும் சில வசனங்கள் மசாயில்கள், சட்ட திட்டங்களோடு சம்பந்தப்பட்டது, அதை உலமாக்கள் தான் அறிந்து கொள்வார்கள். 3வது கட்டம் கஸஸ், சம்பவங்கள், நிகழ்வுகள், மர்மையோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள், சொர்க்கம் நரகம், அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய வசனங்கள், இவைகளை விளங்கி விளங்கி ஓதும் போது எங்களுடைய ஈமான் கூடிக்கொண்டே போகும். எனவே குர்ஆனை ரமதானுடைய மாதத்தோடு மூடிவிடாமல் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுவோம், அர்த்தத்தை விளங்கியும் ஓதுவோம். ரப்பல் ஆலமீன் குர்ஆனை எங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புனிதமான வேதமாக நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. ரப்பே ரஹ்மானி, நாம் பலகீனமான அடியார்கள். ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் தப்பு தவறுகளையும் குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயாக. ரப்பே, நாம் தெரிந்தும் தெரியாமலும் எந்த வகையில் நாம் பாவம் செய்திருந்தாலும் எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. கடைசி நேரத்தில் களிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உண்மையான முறையில் தௌபா செய்கிறோம் ரப்பே, கல்பால் தௌபா செய்கிறோம் ரப்பே.
சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே. எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தை ரப்பே சிறப்பாக்கி வைப்பாயாக. கடைசி நேரத்தில் கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பே சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. கஅபாவுக்கு முன்னால் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. ரப்பே ரஹ்மானி நல்ல மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே மஹ்ஷருடைய மைதானம் தலை குருமை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களை மஹ்ஷருடைய மைதானம் கண்ணியப்படுத்துவாயாக. நரகத்தை எங்கள் மீது ஹராமாக்குவாயாக. சொர்க்கத்தை எங்கள் மீது வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹ்வோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே உமது முனாஜாபை லிகாபை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.